வங்கியிலிருந்து வந்த மெசேஜ்னு நினச்சி ஒருபோதும் அதில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போது பலர் வங்கியிலிருந்து வரும் எஸ்எம்எஸ்களை நம்பி ஏமாந்து போகிறாங்க. மோசடி கும்பல் எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. நாமளும் ரிவார்ட் கிடைக்குதுன்னு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுமே நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் ஹேக் பண்ணிடுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கிற வங்கி கணக்கில் இருந்தும் நம்ம பணத்தை எடுத்துருவாங்க. மோசடி கும்பல் இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்திலே நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இது போலியான மெசேஜ்னு நமக்கு தெரிய வரும். இப்படி பலர் எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்ற பேரில் சைபர் மோசடிக்கு ஆளாகிறாங்க. மோசடியாளர்கள் சமூக வலைதளங்களையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ பேங்க் லோகோவை வச்சு போலியான தகவல்களையும் லிங்க்குகளையும் அனுப்பி நமக்கு வலைவிரிப்பாங்க. அதை உடனே நம்பி எச்சரிக்கை இல்லாமல் செயல்படுறது ஆபத்தானது. அப்படின்னா இதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதாச்சும் லிங்க் உங்களுக்கு வந்தால் அதை கிளிக் பண்ணி உள்ளே போக வேண்டாம். வங்கிகளிலிருந்து வர்ற மெசேஜ் உண்மையானதான்னு அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் சரிபார்க்கணும் அல்லது அந்த வங்கிக்கே நேரில் போய் சரிபார்க்கணும். வங்கி கணக்கை அடிக்கடி நம்ம கவனிக்கணும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றின தகவலை வங்கியின் அதிகாரப்பூர்வ ஆப் அல்லது வலைதளம் மூலமாக மட்டுமே பார்க்கணும். எந்த ஒரு அழைப்போ மெசேஜோ வந்தாலும் உடனே நம்பாமல் சரிபார்க்கணும். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ப்ளே ஸ்டோரில் இருந்து மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். அதையும் தாண்டி நீங்கள் சைபர் மோசடிக்கு ஆளானாலோ இல்லை உங்களுக்கு சார்ந்தவங்க அதுக்கு ஆளானாலோ 1930 எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது www.cybercrime.gov.in அப்படின்ற இணையதளத்திலையோ உங்களோட கம்ப்ளைண்ட்டை உடனே ஃபைல் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உடனடியாக புகார் அளிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணத்தை மீட்கிறது சாத்தியமாக இருக்கும். ஒரு சின்ன தவறான கிளிக்கால் பெரிய நஷ்டம் ஏற்படலாம். அதனால் எப்போவுமே எச்சரிக்கையோடு இருங்க.